என்னோடு நீ இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன். பாரு, நீ பாடுற நீ பாட்டுல நீ உயிரோட இருக்க மாட்டேன். ஏண்டா? பின்ன ரஹ்மானோட பாட்டை எம்ஜிஆர் காலத்து பாட்டு மாதிரி பாடுற. அப்படியா? அப்படியா? என்ன மாமா இந்த ரியாக்ஷன்ல போறான்? ஏய், இதுக்கு பேர் தான் செல்லோஃபியா. எது? ஆளுக்குள்ள செல் இருக்கிறது நார்மல், செல்லுக்குள்ள ஆளு போறதுக்கு பேர் தான் செல்லோஃபியா. எங்கயோ போயிட்டியா மாமா நீ? ஏய், டென்ட் போட்டுனுக்குற மாமா எவ்வளவு பாத்தியா மாமா? ராஸ்கல். என்னடா பிரச்சனை உனக்கு? இந்த வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சா 2 ப்ளூ டிக் வந்ததுன்னா பாத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஆமா. அப்படியே பதில் போடல. டிக்கு வரலனா படிக்கலன்னு அர்த்தம், பதில் வரலனா பிடிக்கலன்னு அர்த்தம். போட்டண்ணா. யோ, என்னையாச்சு? ஜெயாவை காணும் மாமா. என்னையா சொல்ற? ஆமா, அவங்க இன்னைக்கு லீவு மாமா. டேய், லீவு போட்டிருக்காங்கடா, அதுக்குள்ள காணோங்கிற மாமா. அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை மாமா. என்ன சொல்ற? ஆமா, ஜெயா இப்படிலாம் லீவ் போற ஆளே கிடையாதுல்ல. அதுவும் நியாயம்தான். சனி ஞாயிறு கூட ஆபீஸ் வந்து எம்சியை கூட்டுமாது. போன் பண்ணி பாருடா. பண்ண மாட்டோமா? போன் சுவிட்ச் ஆஃப்டா. டேய், இது கூட அவங்க ஸ்டைல் இல்லையே. 2 நாளா என்ன வேற அவாய்ட் பண்றா. நீ என்ன பண்ண? நான் எதுவும் பண்ணல மாமா. அது எப்படிரா ஒண்ணுமே பண்ணாம உன்னை அவாய்ட் பண்ணுவாங்க? சீரியஸா மாமா. அவாய்ட் பண்றாங்க, லீவ் போடுறாங்க, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்றாங்க. ஏதோ தப்பா இருக்கே. என்னவா இருக்கும்? என்னன்னு சொல்ல தெரியல, ஆனா சம்திங் இஸ் தேர்டா. டேய், அவங்க டென்ஷன் ஆகிற மாதிரி ஏதாவது பண்ணியா? மாமா அப்படிலாம் எதுவுமே பண்ணல மாமா. நான் எதனா சொதப்புனா கோவ தானே போடுவா. இது அந்த மாதிரி இல்லையே. அப்புறம் இது மாதிரி பாவமா குழப்பமா இருக்கே. ஓவரா யோசிக்காத, நாளைக்கு சாதாரணமா வர போறாங்க. எனக்கு ஏதோ மனசு உறுத்துது மாமா. டேய், கமலோட ஆளுக்கு போன் போடு. போட்டேன், ஆனா அவளுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாதுன்றா. அந்த முட்டைக்கண்ணுக்கு போன் போடு. அவரும் எடுக்க மாட்டாரு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு மச்சான். டேய், சும்மா அவனை காபராப்படுத்தினுக்காதடா. என்னோட இருக்கும்? நான் வேணா என் ஆளுக்கு ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா? டேய், யாரா அவன் ஆளு? சக்தி மாமா. டேய், இல்ல உனக்காக தான். ஒரு டேஷோ நீ பண்ண தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன். ஆரிய கூத்தாடினாலும் காரியத்துல கண்ணா இருக்கானே. சுமாரா, ஃப்ரீயா விடு, பாத்துக்கலாம். வாழ்க்கையில் எனக்கு நல்லது நடக்கும்போதுலாம் சந்தோஷமே வராது, சந்தேகம் தான் வரும். என்னடா தொடர்ந்து நல்லதே நடக்குதுன்னு பார்த்தா பதிலுக்கு பெருசா ஒரு பிரச்சனை வரும். அதை முடிச்சுட்டு மூச்சு விடுறதுக்குள்ள அடுத்து. இதை பாடுறா, ஒரே ஒரு நாள் பார்க்கலான்றதுக்காக ஓவரா சீன் போடாத. தெரியல மாமா. டேய், இது மாதிரிலாம் ஒன்றும் ஆகாதுடா, ரொம்ப யோசிக்காத, ஃப்ரீயா விட்றா. சரி, ஷோ டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ரிலாக்ஸா வரேன்டா. நடியாச்சு உனக்கு ஏன்டி இப்படி நடந்துக்கிற?